வணக்கம். நான் டாக்டர் பூங்கோதை. நலம் ஹாஸ்பிட்டல் திருச்சி மகப்பேறு மருத்துவர். இந்த வீடியோல நம்ம கர்ப்பவாய் புற்றுநோய் பற்றிய ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக சில பாயிண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, இதுதான் கர்ப்பப்பை, கர்ப்பவாய். இது வந்து நம்ம கீழ இருந்து பார்க்கும்பொழுது இந்த கர்ப்பவாய் இப்படி தான் இருக்கும். இது வந்து நம்ம எக்ஸ்டர்னல் ஆஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்குள்ளே இருக்கிறது சர்வைக்கல் கெனால் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கர்ப்பவாய் புற்றுநோய் அப்படிங்கிறது இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு புண்ணு மாதிரி வெளியில் வரும். ஸோ ஏன் நம்ம வந்து கர்ப்பவாய் புற்றுநோய் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம இந்தியாவில் ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு பெண்மணி வந்து கர்ப்பவாய் புற்றுநோயினால் இறந்துட்டுருக்காங்க. ஸோ அதனால் அதை பற்றி நம்ம தெரிஞ்சு ஒரு வருமுன் காப்போம்னு சொல்லிட்டு அந்த புற்றுநோய் வரத்துக்கு முன்னாடி சில தடுப்பு முறைகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த கர்ப்பவாய் புற்றுநோய் வந்து ஒரு ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் அப்படிங்கிற ஒரு கிருமி தான் நம்ம அதை காஸ் பண்ணுது. இதுவரைக்கும் எந்த புற்றுநோய்க்கும் இந்த கிருமி தான் இதனால தான் அப்படிங்கிறது கண்டுபிடிக்க முடியாமல் இருந்துச்சு. பட் கேன்சர் சர்விக்ஸ் மட்டும் இந்த ஹெச்பிவி வைரஸ்னால மட்டுமே அந்த கேன்சர் சர்விக்ஸ் வருதுங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ இதுதான் கேன்சர் சர்விக்ஸ். நம்ம சுத்தமாக தான் இருக்கோம், எங்களுக்கெல்லாம் வராது, நாங்கள் அதை பற்றி ஏன் எடுத்துக்கணும் அப்படின்னு கேள்வி கேட்குறவங்களுக்கு நம்ம ஹெச்பிவி வைரஸ் வந்து முதல்ல உடலுறவு கொள்ளும் பொழுது நமக்கு வந்து நம்ம உடம்புக்குள்ளே வந்துடும். ஸோ 90% ஆஃப் பீப்புளுக்கு அந்த கிருமி வந்து வெளியில் போயிடும். மீதி இருக்க 10% பேருக்கு அது உள்ளே தங்கி முதல்ல உள்ளே அப்படியே போகும். கீழே இருக்கிற இதுதான் கர்ப்பவாய் புற்றுநோயோட செல். அந்த செல் வந்து லேயராக இப்படி பல அடுக்குகளாக இருக்குது. அதில் கீழே இருக்க அடுக்கில் மட்டும் அந்த செல்ஸில் வந்து சில மாறுதல்கள் முதல்ல ஏற்படுது. அதுதான் வந்து CIN 1 அப்படின்னு சொல்கிறோம். சர்விக்கல் இன்ட்ரா எபித்தீலியல் நியோப்ளேசியான்னு பேர் அதுக்கு. ஸோ நியோப்ளேசியானா ஒரு கேன்சருக்கு முந்தின ஸ்டேஜ் தான் இன்ட்ரா எபித்தீலியல் நியோப்ளேசியான்னு சொல்லுவோம். ஸோ முதல்ல வந்து கீழே இருக்கிற லேயரில் அது மாறுதல்கள் ஏற்படுத்துது. அடுத்தது வந்து அதுக்கும் நடுவில் வரைக்கும் வருது, அப்புறம் மேல் வரைக்கும் வருது. தென் கடைசியாக வந்து அதுக்கு மேலே இருக்கிற மெம்பரேனை ப்ரீச் பண்ணி அது கேன்சராக ஃபுல்லாக வந்துடுது. ஸோ இந்த காலகட்டம் வந்து ஆவரேஜாக ஒரு 7 இயர்ஸ். ஸோ முதல்லாம் வந்து ஒரு 35 to 40 இயர்ஸில் தான் வந்து கர்ப்பவாய் புற்றுநோய் வந்துட்டு இருந்தது. பட் ஆஃப் லேட் நம்ம வந்து இப்போ 25 to 30 இயர்ஸ்லேயே கர்ப்பவாய் புற்றுநோய் பார்க்குறோம். ஸோ இதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், நம்ம 25 வயதுக்கு மேலே நம்ம அந்த கர்ப்பவாயிலேருந்து ஜஸ்ட் ஒரு ஸ்மியர், இது வலியெல்லாம் இருக்காது, ஒரு ப்ரஷ் மாதிரி வச்சு அந்த செல்ஸ் எடுத்து நம்ம 2 வகையான டெஸ்ட்டுக்கு அனுப்பிச்சிடுறோம். ஒன்று ஹெச்பிவி இருக்கா, அந்த வைரஸ் இருக்கான்னு பார்க்குறது. இரண்டாவது வந்து அந்த ஹெச்பிவினால் ஏதாவது மாறுதல்கள் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறது. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அதற்குரிய ட்ரீட்மெண்ட் உடனே ஏர்லியராக கொடுத்தா நம்ம வந்து கர்ப்பவாய் புற்றுநோயை ப்ரிவென்ட் பண்ணலாம். ஸோ அதில் ஏதாவது மாறுதல்கள் சந்தேகத்துக்கு இடமளிக்கும் வரையில்னா அடுத்தது இந்த மைக்ரோஸ்கோப்பை வச்சு செக் பண்ணுறோம், கால்போஸ்கோப்பின்னு. ஸோ இதெல்லாம் வந்து சந்தேகப்படும்படியாக இருக்குது. ஸோ அதனால் இதில் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணிவிட்டு இதில் பயாப்சி எடுத்து அனுப்பிச்சி விட்டு, சப்போஸ் இதில் வந்து கேன்சருக்கு முந்தின ஸ்டேஜ் அப்படின்னா நம்ம வந்து லோக்கலாக ஒரு ஹீட் அப்ளை பண்ணுற ஒரு மெஷின் இருக்குது. அதை வச்சு தெர்மல் அப்ளேஷன் அப்படின்னு க்யூர் பண்ணிட்டோன்னா அது கேன்சர் வர்றதை ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஸோ கேன்சர் வந்துருச்சுன்னா அது வந்து புற்றுநோய்ங்கிறதே ஒரு புற்று மாதிரி பரவும். ஸோ கர்ப்பவாயில் ஃபஸ்ட்டு பரவும், அப்புறம் சைடில் அந்த கீழே இருக்கிற பாதை வெஜைனான்னு சொல்லுவோம், அதில் பரவும். தென் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்ட்ரக்சர் பரவி உடல் முழுவதும் பரவும். இந்த ஹெச்பிவி வைரஸ் வந்து சில சமயம் இது பார்த்துருப்பீங்க, இதெல்லாம் தான் வார்ட்டு. ஸோ இதெல்லாம் இருந்துச்சுன்னா இதுக்குரிய ட்ரீட்மெண்ட் உடனே எடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து கர்ப்பவாய் புற்றுநோயை நம்ம தடுக்கலாம். ஸோ இப்போது நம்ம ஹெச்பிவி வேக்சினேஷன், அந்த வைரஸ்க்கு வந்து வேக்சின் தடுப்பூசியாகவே கொண்டு வந்துட்டாங்க. இது ரொம்ப காலமாக இருக்குது. ஆஃப் லேட் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன், அதாவது 11 இயர்ஸ் அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து 2 டோஸ் போடுறாங்க. 15 இயர்ஸ்க்கு முன்னாடி 2 டோஸ், ஃபஸ்ட்டு டோஸ், அதுக்கப்புறம் 2 மந்த்ஸ் கழிச்சு ஒரு டோஸ். அதே இது நமக்கு அதுக்கு மேலே லைக் ஆஃப்டர் 15 இயர்ஸ் வந்து நம்ம 3 டோஸ் போடணும். ஃபஸ்ட்டு டோஸ், 2வது டோஸ் 2வது மாதத்தில், அடுத்தது 6வது மாதத்தில் போடணும். ஸோ இது போட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த கர்ப்பப்பை புற்றுநோய் வரதை நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஸோ எனவே இதையெல்லாம் தெரிஞ்சுட்டு மெயின் அட்வைஸ் என்ன அப்படின்னு சொன்னால், கல்யாணம் ஆகாத பொண்ணுங்களுக்கு வந்து நம்ம ஹெச்பிவி வேக்சினேஷன் போடணும்.
கல்யாணம் ஆனாலும் நம்ம அந்த ஸ்மியர் டெஸ்ட் எடுத்து அதில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு 5 வருடத்துக்கு ஒரு தடவை பண்ணணும். அண்ட் அவங்க அப் டு 45 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் கேன்சர் வேக்சினேஷன் போட்டு இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் வர்றதை தடுக்கணும். வந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா லைஃப் டைம் எக்ஸ்பெக்டன்சி அப்படின்னு சொல்லி 5 வருஷம் எவ்வளோ பேர் இருப்பாங்க, 10 வருஷம் எவ்வளோ பேர் இருப்பாங்கங்கிறத நம்ம கால்குலேட் பண்ண முடியும். ஏன்னா புற்றுநோய் அப்படிங்கிறது ஒரு கிராப் மாதிரி, அதாவது நண்டு வந்து தன்னோட உடம்பு ஒரு பக்கம் வச்சு கால் கையை பரவுற மாதிரி பரவுறதுனால நம்ம வந்ததுக்கப்புறம் கண்டுபிடிக்கும் போது ஆல்ரெடி நம்ம உடம்புல நிறைய இடத்துல பரவி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது வராதுக்கு முன்னாடி அதை ப்ரிவெண்ட் பண்ணோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து நம்ம உயிருக்கு ஆபத்து இருக்காது. எப்படி ஒரு கொரோனா வந்துச்சு, அது வைரஸ்க்கு வேக்சின் போட்டோம், அது வராமல் தடுத்ததுனால நிறைய பேர் காப்பாற்றப்பட்டாங்களோ, அந்த மாதிரி ஒரு கேன்சருக்கும் அந்த வேக்சினேஷன் போட்டு உரிய காலத்தில் பரிசோதனை பண்ணி அதை வராமல் தடுக்கணும் அப்படிங்கிறத நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.